ரெபேக்காள். ரெபேக்காள் என்றால் கட்டி விடுதல் அல்லது அழகான என்று அர்த்தம். அதாவது தன் அழகினால் மற்றவர்களை கட்டி இழுப்பதை குறிக்கும். ரெபேக்காள் ஒரு அற்புதமான பெண், மகா ரூபவதி, தேவனுடைய திட்டத்தில் சிறப்பான பங்கு வகித்தவள், குணத்திலும் அழகானவள், அன்பானவள், பணிவானவள், கடின உழைப்பாளி, உபசரிக்கும் குணம் கொண்டவள், விசுவாசமும் தைரியமும் கொண்டவள், தேவனிடத்தில் விசாரித்து ஜெபித்த முதல் பெண், தன் கணவனுக்கு சிறந்த மனைவியாக செயல்பட்டாள். வேதத்துல நாம பார்க்கிற சிறந்த கணவன் மனைவிகளில் ஈசாக்கும் ரெபேக்காளும் இடம் பிடித்திருக்கிறாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. ரெபேக்காவின் ஆரம்பம் மிகவும் அற்புதமானது, ஆச்சரியமானது. கர்த்தர் தன்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்த போது தாமதிக்காமல் தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். தான் ஒருபோதும் சந்திக்காத ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமானாள். தன் குடும்பத்தையும் தன் தேசத்தையும் தன் மக்களையும் விட்டுவிட்டு வந்தாள். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்தாள். எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் தேவன் மீது விசுவாசம் வைத்தாள். ஈசாக்கின் மனைவியானாள். ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தார். தன் தாயாகிய சாராளுடைய மரணம் ஈசாக்கிற்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ரெபேக்காவின் வரவு அந்த துக்கத்தை நீக்கி ஆறுதலை கொண்டு வந்தது. தன் கணவனுக்கு தாயாகவும் ரெபேக்காள் செயல்பட்டார். அவங்க 20 வருஷமாய் குழந்தை இல்லாத போது சாராளை போலவும் யாக்கோபின் மனைவிகளைப் போலவும் தவறு செய்யாம தன் கணவனுக்கு வேற பெண்ணை திருமணம் செய்து வைக்காம கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையாக காத்திருந்தாங்க. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஜெபித்தார். அவள் இரட்டை பிள்ளைகளுக்கு தாயானார். மலட்டு தன்மையை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். ரெபேக்காவின் வாழ்க்கையில் சிக்கலான பகுதி தன் மகனாகிய யாக்கோபுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்தது. அதற்கு அதிக விலை கொடுக்க நேர்ந்தது. அது நிமித்தம் பயங்கரமான விளைவுகள் தலைமுறையாய் அவர்களை தொடர்ந்தது, அவர்களை பாதித்தது. தேவன் ஒருபோதும் பொய் சொல்வதையோ ஏமாற்றுவதையோ ஆதரிப்பது கிடையாது. இது நமக்கு எச்சரிப்பு. ரெபேக்காளின் வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நாம கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக, எதிர்காலத்தை குறித்து நாம பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மை நடத்துவார். மூன்றாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, பாரபட்சம் காட்டக்கூடாது, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். ஐந்தாவது, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நன்மை வரும்படி தீமை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். கர்த்தருடைய அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் இல்லாம நம்மளால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது.